சீரியல் நடிகை ஸ்ரீதிகா சமீபத்தில் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில் தன்னோட திருமணம் பற்றி சோசியல் மீடியாவில் பலரும் தப்பாக கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தை ஸ்ரீதிகா ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்ட தப்பா, எதுக்காக இப்படிலாம் அடுத்தவங்களோட மனசு பொன்மற்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் ஸ்ரீதிகா நாதஸ்வரம் சீரியலில் மலர் கேரக்டர் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம், கல்யாண பரிசு சீரியல்கள் நடிச்சிருந்தாங்க. சீரியல் மட்டும் இல்லாமல் திரைப்படங்களையும் சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல நடிகைகளுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு குடும்ப நண்பர் ஒருத்தர் கூட திருமணம் நடந்துச்சு. ஆனால் அந்த திருமணம் நடந்த ஒரு சில மாதங்களையே இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக பேசி பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து மகாராசி சீரியலில் ஜோடியாக நடித்த நடிகர் ஆரியனை காதலிச்சு இரண்டாம் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆரியனுக்கும் இது இரண்டாவது திருமணம் தான். ஏற்கனவே ஆரியன் ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்தனால ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக பேசி பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்ரீதிகாவோட திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் இவங்களோட திருமண ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கொள்ளும் வச்சுருந்தாங்க. ஆனாலும் இவங்களோட திருமணம் சோசியல் மீடியாவில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் ஸ்ரீதிகா சமீபத்தில் ஒரு பேட்டியில் தன்னோட வருத்தத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டா சிலர் என்னென்னமோ பேசுகிறாங்க. முதல் திருமண வாழ்க்கையில் இவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடியல. இன்னொரு நடிகரோட நடிக்க தொடங்கினதும் அவங்க கூட காதல் வந்துருச்சு. அதனால முதல் திருமண வாழ்க்கையிலேருந்து விலகி இருக்காங்க அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. எங்களுக்கு நடந்த முதல் திருமணத்தில் எங்களோட துணை கூட எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அதனால நாங்கள் அதிலிருந்து மனப்பூர்வமாக விலகி இருக்கோம். நம்மளோட மனசை ஒத்தவரோட நம்மளோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் டீனேஜ் பருவத்தில் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கல. மெச்சூர்டான வயசில் தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இந்த முடிவு எங்கள் ரெண்டு பேரோட குடும்பத்தோட சமூகத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டோம். அதனால எங்களை பற்றி தப்பாகவும் அசிங்கமாகவும் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு மகளோ சகோதரியோ உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்களோ அதை நினச்சி பார்த்து எங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ஸ்ரீதிகா ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க.